ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பால் போடுறத சொல்லி கொடுக்கலாம், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பால் போடுறேன். ஃபஸ்ட்டு பால் எப்படின்னா அவன் கால் இருக்குல்ல, நீங்கள் அந்த சைடை பார்த்தே போடணும். ஆனால் சில நேரத்தில் பேட்ஸ்மேனுக்கு வந்து பால் அடிக்கணும்னு சொல்லிட்டு அவன் ஸ்ட்ரெயிட்டாகவே தான் அடிப்பாங்க. அதனால் நம்ம காலுக்கு அந்த சைடை பார்த்து போட்டுக்கலாம். இப்போ அடிக்க மாட்டான், சொன்ன மாதிரி அடிக்கலை. ஆனால் அவன் அடிக்கும் போது எப்பவுமே கிரிக்கெட் பேட்ஸ்மேனில் ஸ்ட்ரெயிட்டாக தான் அடிப்பாங்க. நம்ம கார்னர்ஸில் பார்த்து போட்டோம்னா ஸ்டெம்பை வச்சு ஈஸியாக அவுட் ஆகிக்கலாம். திருப்பி நான் போடுறேன்ப்பா. இந்த ஃபஸ்ட்டு பால் போட்டிங்கன்னா ஓகே, செகண்ட் பால் சில நேரத்தில் பேட்ஸ்மேன் வந்து இது எப்படி இருந்தால் இந்த சைடு தான் போடுவேன்னு நினச்சிப்பாங்க. சொன்ன மாதிரி நம்ம பேட்ஸ்மேன் அடிச்சிட்டான். செகண்டு நான் பேட் பிடிப்பேன், ஆண்ட்ரில் எப்படி அடிக்கிறான்னு பார்ப்போம். நான் பேட் பிடிக்கிறேன், ஆண்ட்ரில் பால் போடுவான். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அபிஷேக் அண்ணா நான் பேட் போடுறாங்க. ஃப்ரெண்ட் நம்ம போடும்போது ஸ்டெம்பை பார்த்துட்டே போடுங்க. ஒன் பிட்ச் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் பிட்ச் வச்சுருந்தா நல்லா பார்த்து விளையாடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மிச்சிடுங்க. நீங்கள் விளையாடும் போது 10 பேர் 4 பேராவது வச்சு விளையாடுங்க. அப்போனா ஈஸியாக கேட்சாவது பிடிக்க முடியும். நாங்களே எங்கள் கூட ஒருத்தர் இருப்பான், நான் 3 பேரோட சேர்ந்து விளையாடுறோம். இன்றைக்கி அவன் வரல. இதே மாதிரி 6 அடிக்கும் போது என்ன ஈஸியாக 6 கேட்ச் பிடிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். பாய்.